ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ஆட்டு நுரையீரலை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரே ஒரு லங்ஸை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நாங்கள் தொப்பசான்னு சொல்லுவோம். இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி புதினா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தோட கலரு இந்த அளவுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதனால தான் நான் குக்கரில் வேக வைக்கும் போது ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. தக்காளி வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலுமே. இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். கறி மசாலா உங்கள் கிட்டே இல்லைன்னா மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வேக வச்சுருந்த தொப்பசாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த தண்ணியோடய சேர்த்துக்கணும். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா கொதித்து திக்காய் வந்திருக்கு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மல்லி புதினா தூவிட்டு நான் ஃப்ரை மாதிரி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் போல் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் வதக்குனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்படி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துடணும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சூப்பரான நுரையீரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.